श्रीगुरुभ्यो नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे असाध्य साधक स्वामिन् असाध्यं तव किं वद ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன். நம்ம சேனலை கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஆன்மீகமான விஷயங்களும் ஜோதிட சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு தீர்வாகவும் நமது குரு சங்கல்பா ஆன்மீகம் ஜோதிடம் சேனல் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு இதில் கொடுக்கக்கூடிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் ஜோதிட ஆலோசனைகளை பெறலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், நமக்கு சரஸ்வதி பூஜை, சரஸ்வதி அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வருது நவராத்திரியில் வரக்கூடிய ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை தான். சரஸ்வதி பூஜை என்னவோ அதுதான் அப்படின்னு இருக்கும். ஆனால் சரஸ்வதி பூஜை மட்டும்தான் என்று இருக்கிறோம். ஆனால் தை மாதம் வளர்பிறை, தை மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமியே வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தான் சரஸ்வதி தேவி இந்த அவதாரித்த நாள். எல்லாருக்கும் ஜெயந்தி கொண்டாடுறோம், கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி அப்படின்னு அந்தந்த இறைவன் பிறந்த ஒரு நாளை வைகாசி விசாகம், முருகன் அவதரித்த நாள் அப்படின்னு கொண்டாடுறோம். அந்த மாதிரி வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது அன்னை சரஸ்வதி தேவி அவதாரம் செய்த திருநாள் அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே நினைவில் இருக்கிறது இல்லை. இது பெருசாக அந்த வசந்த பஞ்சமியை பற்றியே ஒரு எழுச்சி இங்கே நம்மளுடைய இதில் இல்லை. வடநாட்டிலெல்லாம் இந்த ஒரு வசந்த பஞ்சமியை விசேஷமான ஒரு நவராத்திரியாகவே கொண்டாடுகிறார்கள். சரஸ்வதி தேவி அவதரித்த நாள் தான் வசந்த பஞ்சமி. இந்த தை அமாவாசை முதல் அந்த மாசி பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாட்களை வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. சியாமலா நவராத்திரி, ராஜமாதங்கியினுடைய நவராத்திரின்னு கொண்டாடப்படுகிறது. இந்த ஸ்ரீவித்யா உபாசனைங்கிற சாக்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வருடத்தில் 4 நவராத்திரிகள். ஒன்று இந்த தை அமாவாசை முதல் மாசி பௌர்ணமி வரை, அல்லது தை பௌர்ணமி வரை. ஒரு சில நேரங்களில் மாசியில் அந்த பௌர்ணமி வந்துடும். தை பௌர்ணமி வரை இருக்கக்கூடிய 15 நாட்கள் சியாமலா நவராத்திரி. அதே போல் பங்குனி அமாவாசை முதல் பௌர்ணமி வரை இருக்கக்கூடிய அந்த 15 நாட்கள், இந்த ஸ்ரீராமநவமி உற்சவம் வரக்கூடிய அந்த காலம் பார்த்திங்கன்னா அதை லலிதா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆடி மாதம், ஆடி அமாவாசை முதல் பௌர்ணமி வரை இருக்கக்கூடிய அந்த ஒரு 15 நாட்கள் ஆஷாட நவராத்திரி, வராகியினுடைய வழிபாட்டை சொல்லக்கூடியது. அப்புறம் நம்ம எப்பவும் பார்க்குற புரட்டாசியில் வரக்கூடிய சாரதா நவராத்திரின்னு 4 நவராத்திரிகள் சாக்த வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு விசேஷம். இதில் நமக்கு பரிச்சயம்னா இன்றைக்கி ஆஷாட நவராத்திரி, ஆடி மாதத்தில் வராகியை வழிபடுவது, 9 நாட்கள் வழிபடுவதுன்னு இப்போ ரொம்ப அது தெரியுது. எல்லாருக்கும் தெரிந்த இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி இது 2 தான். ஆனால் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த நவராத்திரி ராஜமாதங்கி ஷியாமலாவினுடைய நவராத்திரி. ராஜமாதங்கீஸ்வரி, சர்வஜன மனோகரி, சர்வமுகரஞ்சனி அப்படின்னு எல்லா விதமான வசியங்களும் சகல வித்யைகளையும் எல்லா கலைகளையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ராஜமாதங்கி சரஸ்வதி தான். அப்படி இந்த வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது சரஸ்வதியினுடைய அவதார நாள். எப்படி அவதாரமாச்சுன்னு, இந்த பிரம்மா பூமியெல்லாம் சிருஷ்டித்தார். படைப்பு கடவுள் அவர் தானே. அவர் இந்த பூமியெல்லாம் சிருஷ்டித்து எல்லாமே பண்ணிட்டார். உயிரினங்களை படைத்தார், மனிதர்களை படைத்தார், எல்லாருமே படைச்சாச்சு. இன்னமும் குறை இருக்குன்னு அவருக்கே தோண்டிட்டு இருந்ததாமா. அப்போ தன்னுடைய கமண்டலத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை பூமியின் மீது தெளிக்க, அதிலிருந்து ஒரு பெண் சதுர்புஜங்களுடன் கையில் வீணையுடன் வருகிறாள். அவள் தான் சரஸ்வதி அப்படிங்கிற தேவி. அப்போ அந்த சரஸ்வதி தேவி வந்தவுடன் அந்த வீணையை மீட்ட சொல்லி பிரம்மா சொல்ல, அந்த வீணையை சரஸ்வதி மீட்ட அதனுடைய ஒலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒலி அதிர்வுகள் மூலியமாக இந்த உயிரினங்களுக்கெல்லாம் பேசக்கூடிய சக்தி மட்டும் கேட்கக்கூடிய சக்தி கிடைச்சதுன்னு. சப்த ஸ்பர்ஷ ரசரூப ரசகந்த அப்படின்னு 5 விதமான விஷயங்கள் இருக்குது. சப்தம், எல்லா சப்தங்களும் உருவானது அந்த வீணையின் மூலியமாகத்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி
நமக்கு பேச்சு சக்தி, பேச்சு அல்ல, அறிவு, உணர்வு, பகுத்தாயும் தன்மை, இது எல்லாமே கொடுத்தது யாருன்னா சரஸ்வதி தேவியினுடைய அருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த சரஸ்வதி தேவி அவதரித்த நாள் இந்த வசந்த பஞ்சமி. நம்ம குழந்தைகள் எல்லாம் இன்னும் அடுத்தது எக்ஸாம் எழுத போகிறாங்க. +1 +2 10th நீட்டு, JEE என்னென்னமோ இருக்குது. இத்தனை போட்டித் தேர்வுகள், இத்தனை தேர்வுகள். இந்த தேர்வு எழுதக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்காக வசந்த பஞ்சமி அன்று வீட்டிலோ அல்லது அருகில் உள்ள ஏதாவது சரஸ்வதி தேவியினுடைய ஆலயம் இருந்தால் அங்கே போய் அவங்க அந்த பேனா, பென்சில் இதையெல்லாம் அந்த சரஸ்வதி தாயினுடைய பாதத்தில் வைத்து பூஜித்து எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் உருவாகும். இந்த பஞ்சமி திதி ரொம்ப கான்சியஸை கொடுக்கக்கூடியது. ரொம்ப கான்சியஸாக இருந்து கருத்தூன்றி படித்தல் அப்படிம்போம், தெளிவாக தெளிந்து படித்தல் அப்படிம்போம், குறிக்கோள் ஒரே குறியாக இருந்து படித்தல்ங்கிறது தான் பஞ்சமி திதி. அப்படி நிறைவான திதிகள் 4, தசமி, பஞ்சமி, அமாவாசை, பௌர்ணமி, இந்த 4ம் பூர்ணா திதிகள்னு. அதில் இந்த பஞ்சமி ரொம்ப விசேஷமான ஒரு திதி. ஸோ இந்த திதியில் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலுமே, எந்த ஒரு விஷயத்தை படிக்க ஆரம்பித்தாலும் தொடங்கினாலுமே ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். அப்படி இந்த வசந்த பஞ்சமியை தவற விடாமல் நம்ம குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல, நம்ம வியாபாரம், நம்மளுடைய செய்யக்கூடிய வேலை, இந்த இடங்களில் கூட நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு இந்த சரஸ்வதி தேவியை வசந்த பஞ்சமி அன்று வணங்கி நீங்கள் சார்ந்த துறையில் வெற்றி பெற வசந்த பஞ்சமியில் சரஸ்வதி வழிபாட்டை செய்து சுமங்கலிகளை அழைத்து அவர்களுக்கு வெத்தலை பாக்கு இதெல்லாம் கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதம், முக்கியமாக பச்சை கலரில் இருக்கக்கூடிய துணியை கொடுக்கறது. அதே மாதிரி பச்சை பயிரால் செய்யப்பட்ட இனிப்பு அல்லது பச்சை பயிரால் செய்யப்பட்ட விஷயங்களை படைத்து நிவேதனம் செய்து சரஸ்வதி தேவியை வழிபட உங்களுக்கு கல்வி கேள்விகளில், தேர்வுகளில், நீங்கள் சார்ந்த துறைகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீர்கள். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.